Hi, hello, vanakkam and welcome to my YouTube channel. This is the Uncreative. வருஷம் இப்படி ஒருத்தர் வந்து ஆன்லைனில் எதுக்கு என்னத்துக்குன்னே தெரியாமல் ஃபேமஸ் ஆக்குறதும், அதுக்கப்புறமா அவர் ஃபேமஸ் ஆகிட்டதுக்கப்புறமா அவரை போட்டு அடின்னு அடிக்கிறதும் வழக்கமாக இந்த ஆன்லைன் உலகத்தில் நடக்கிறது தான். ஸோ இந்த வருஷம் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மாட்டியிருக்கவர் தான் அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் பேசுகிறேன். ஸோ பேசிக்காக இது எல்லாமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அவரையும் அப்படியே நம்ம விட்டுருக்கணும். பட் அந்த மாதிரி விடாமல் மெயின் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு காமெடியாக வந்து ரீல்ஸ் மீம்ஸ்லாம் வந்து போட்டு அவர் வந்து ஓவர் நைட்டில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாரு. கலாட்டா, பிஹைண்ட் ரூட்ஸ் மாதிரியான மிகப்பெரிய மீடியா கம்பெனிஸ்க்கெலாம் வந்துட்டு ஒருத்தன் ஃபேமஸ் ஆகிட்ட போது அவரை கூட்டிட்டு போய் குளிப்பாட்டுவாங்க, ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க, அவங்களுக்கு மேக்கப் பண்ணி வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பாங்க, அதுக்கப்புறமா சாப்பிட வாங்கி கொடுப்பாங்க. என்னெல்லாம் அவரை வச்சு பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி மில்க் பண்ணி அதுக்கப்புறமா ஆடியன்ஸ்க்கு வந்து ஓவர் சேச்சுரேட் ஆகிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து போட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இவனுக்கு வந்து திரும்பிட்டானுங்க, ஸோ இட்ஸ் டைம் வந்து இவனை வந்து இப்போ நம்ம நெகட்டிவாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து திவாகர் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூலாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க கம்பெனிஸ்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இன்ஸ்டாவில் லூஸ்தனமாக பண்ணுறான் இவனை கூட, இவன் கிருத்தனமாக பண்ணுறானே இவனை கூட, இவன் கூட வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணேன், என்னது இவன் நல்லா பண்ணுறானா, இவன் செட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுறவங்களேருந்து இன்டர்வியூ எடுக்கவே மாட்டேங்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நல்ல சேனல்ஸ் வந்து இருக்குது. தீபாவே தான் நான் ஓரளவுக்கு வந்து சதீஷ் தீபா அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த நகைச்சுவைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து பார்லேஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து மல்லேஷ் கண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வேற மாதிரி பண்ணுவாருங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து அதிகமாக நம்மள இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இந்த கம்பெனிஸ் இன்டர்வியூ எடுக்கிற குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோரா புஜி, ஜிபி முத்து அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் இவங்கள மாதிரி இருக்கவங்க தான் அவங்க எடுப்பாங்க. அடுத்த ரவுண்டுக்கு இப்பயே வந்து ஆள் வந்து தயார் பண்ணிட்டாங்க. யாருன்னு கேட்டா அப்படின்னு ஒரு பையன் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த பையனை தான் வந்து இப்போ வந்து அடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். தே ஹேவ் டு ப்ரிப்பேர் கொஸ்டின்ஸ் ரொம்ப கரெக்டாக லைக் உண்மையிலே ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை தான் வந்து இன்டர்வியூவை எடுப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்விகள் எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக டிக்னிஃபைடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் கேன் பி லைக் அதை லீடாக வச்சே வந்து ஜெயலலிதா அவங்களோட சீரீஸ் ஒன்று எடுத்தாங்கல்ல, ஸோ அதுலேயே வந்து அந்த இன்டர்வியூ தான் வந்து ஒரு மெயின் ஒரு விஷயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்கும். ஜேர்னலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ யாரை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு மேலே என்ன நடக்குதுன்னே தெரியல. கமிங் பேக் டு நடிப்பு அரக்கன், நான் நினச்சேன் இவர் வந்து சும்மா தான் இப்படி பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவருக்கு உண்மையிலே வந்து வேணும்னு தான் இது பண்ணுறாரு, இவருக்கு தெரியுது இவர் கோமலித்தனமாக பண்ணுறாரு. பிகாஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி, நெகட்டிவ் ஃபேம் ஆல்சோ ஆல்சோ ஃபேம். ஃபார் எக்ஸாம்பிள் காத்து கருப்பு கலை, அவர் ரொம்ப தெளிவான இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அவர். பட் அவர் பண்ணுறது எல்லாமே கேனத்தனமாக இருக்கும். அண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஓப்பன் அபவுட் இட் ஆன் த இன்டர்வியூ. லைக் சொல்ல ஓப்பனாக சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பண்ணதானா நீங்களாம் பார்க்குறீங்க, நான் வந்து ஹரிவா பாட்டு பாடி தான் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லை, அந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணதை நீங்க வந்து பாக்குறீங்க. and they are very keen about it, they are very normal human beings. பட் ஓகே, இதுக்காக வந்து இப்படி பண்றாங்க அப்படிதான் நான் இவரை நினைச்சேன். பட் இட்ஸ் ராங். இவர் அப்சல்யூட்லி இன்டு திஸ் திங், லைக் he believes that he is a great actor. அவர் உண்மையிலே நடிப்பாருக்கன், அவர் உண்மையிலே சிவாஜியோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாருன்னு அவர் நினைக்கிறாரு. இஸ் கிரேட் தன் சூர்யான்னு அவர் உண்மையிலே நம்புறாரு. ஃப்ரம் இஸ் மைண்ட் செட் அவர் வந்து he believes that சூரிய வந்து அவருக்கு கீழே, இவர் வந்து படிச்சிருக்காரு, ஸோ திஸ் இஸ் சம்திங் அப்பர் தென் சூரி அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் த பேசிக் மைண்ட் செட், பிகாஸ் யூ கேன் பி அண்ட் 100 இன் சம் அதர் ஃபீல்ட். இஃப் யூ கோயிங் டு சேஞ்ச் அ ஃபீல்ட், அதில் வந்து யூஆர் அன் ஃப்ரெஷர், ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நான் வந்து அதில் வந்துட்டு 100, ஸோ அதை வச்சு எனக்கு நீங்கள் இதில் வேல்யூ பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. சாந்தனு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார், வெங்கட் பிரபு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். இவங்கெல்லாம் வந்து என்னை புல் பண்ணுறாங்க, இவங்களாம் என்னை மேலே வராமல் தடுக்கிறாங்க, இவங்களாம் என்னை பற்றி போகாமல். இவர் சூரிய பற்றி பேசினார்ல, அதுதான் வந்து ஃபேமஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடியுமே வந்து அவர் வந்து பைல்வான் ரங்கநாதன் கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி பண்ணார். ஆல்ரெடி பைல்வான் ரங்கநாதன் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளமேட்டிக் ஹியூமன். And then I also want to talk about that anchor, and that not particularly about the anchor, but the
சேனல்ஸ், தி ஃபேமஸ் இன்டர்வியூவிங் சேனல்ஸ் பத்தி. நீங்க தான் வந்து அவர வந்து ஃபேமஸ் ஆக்குனீங்க. அவரே சொல்லியிருப்பாரு. ஃபேமஸ் ஆக்குனதுக்கான பலன தான் வந்து நாங்க அனுபவிக்கிறோம். நோ, நோ, நோ. இட்ஸ் நாட் லைக் தட். தே நோ எக்ஸாக்ட்லி வாட் தே ஆர் டூயிங். அ ஐ மைட் பி லைக் இதுக்காக நான் அடி வாங்கலாம். பிகாஸ் எல்லாரும் ஐ சப்போர்ட் நவீன், ஐ சப்போர்ட் ஆங்கர் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் சப்போர்ட் ஆங்கர் பிகாஸ் ஐ எம் நாட் எனிதிங் அகெயின்ஸ்ட் நவீன் ஆர் ஸோ. பட் அவங்களோட அந்த சிஸ்டம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்களா அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒருத்தரை ஃபேமஸ் ஆக்குறாங்க, ஒருத்தரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃபேம் இருக்கும்போது தேர் ஆல்வேஸ் ஆஸ் குட் கொஷின்ஸ். லைக் திவாகர் சொல்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் அவங்க கேட்டிருப்பாங்களே. நடிச்சு காட்டுங்க, இவரை மாதிரி பண்ணுங்க, அவரை மாதிரி பண்ணுங்க, ரொம்ப பொலைட்டா இந்த மாதிரி அவர் சொல்றாருல ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணுமான்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களை வந்து அவங்க கூப்பிடுவாங்க, பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமா இருக்கும். பிகாஸ் தட் டைம் ஆடியன்ஸ்க்கு வந்து இவங்க பண்ற கிறுக்குத்தனம் தான் பிடிச்சிருக்கு. ஸோ தே ட்ரை டு மில்க் அவுட் த கிறுக்குத்தனம். ஸோ ஒன்ஸ் தே கெட் போர்ட் அண்ட் தென் லைக் சேச்சுரேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஆர் எல்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக வந்து இவர் சூர்யா பத்தி நிறைய பேடா பேசிட்டார்ல. ஸோ அதனால வந்துட்டு ரிவீட் ஆயிடுச்சு. ஸோ அவரை பத்தி நிறைய நெகட்டிவா தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவரை வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தே நோ. அப்போ வந்து கொஞ்சற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து நெகட்டிவா தான் வந்து அவரை ட்ரிகர் பண்ணி நெகட்டிவ் கண்டென்ட் தான் வந்து மில்க் பண்ண பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தே டிட். லைக் அவங்களுக்கு தெரியும் தே டோன்ட் வாண்ட் த இன்டர்வியூ டு பி இன் பாசிட்டிவ் வே பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி அவரை பற்றி நெகட்டிவாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அவரை கூப்பிட்டு வம்பிழுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணால் தே நோ த வியூஸ் கவுண்ட்ஸ். இங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூவிங் சேனல்ஸ்க்கு நீ இருந்தாலும் வியூஸ்க்கு தான் சமம், நீ செத்தாலும் வியூஸ் தான் சமம். பிகாஸ் ஐ வாஸ் லிட்ரலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் பிகாஸ் ரீசெண்டாக அந்த ரிதன்யா அப்படின்ற அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. சூசைட் பை சூசைட். லாட் ஆஃப் திங்ஸ் வேர் கோயிங் அரவுண்ட் இட். அங்கே கேஸ் நடந்துட்டு இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் இஸ் கோயிங். இஃப் யூ ஆர் கோயிங் டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க, இஃப் சம்திங் கோயிங் டு பி இன்ஃபர்மேட்டிவ்னா யூ கேன் போஸ்ட் இட். பட் அவங்க செத்து ரொம்ப நாள் ஆயிட்டதுக்கப்புறம் கூட அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் லீக் ஆச்சு போல். ஸோ அந்த மேக்கப் வீடியோஸ், மேரேஜ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸ்லி திரும்ப திரும்ப போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சேட் மியூசிக் ஒன்று, அந்த கண்ணழகு ரத்தினமே, அந்த கையெழுதும் சித்திரமே, அந்த பாட்டை போட்டு ஐயோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் தர் பேரண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ். அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் வந்து அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் லைக் மில்கிங் த ஷேட் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அந்த மாதிரி என்னால் எவ்வளோ இதுலேருந்து வியூஸ் பார்க்க முடியுமோ அவ்வளோ நான் பார்ப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்க. ஸோ திஸ் கலடா மீடியா ஒரு பிஹைண்ட் ஓட்ஸ் ஆர் தட் ஆங்கர், இந்த சைடு வந்து திவாகர், இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலைச்சவங்களே கிடையவே கிடையாது. ஸோ தெர் இஸ் நத்திங் அபவுட் லைக் சப்போர்ட்டிங் திஸ் ஆர் தட். லைக் போத் பீப்புள் ஆர் ராங். ஸோ ஃபைனலி வி கேம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இவர் இப்படிலாம் பண்ணுறதுக்கு அவர் மட்டுமே ரீசன் கிடையாது, இன்டர்வியூவர்ஸும் மட்டும் கிடையாது, மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஃபைனலி ஐ ஆல்சோ வாண்ட் டு அட்ரெஸ் அபவுட் லைக் திஸ் வியூவர்ஸ் மைண்ட் செட். நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கும் ஒரு பேட் மைண்ட் செட் இருக்குது. என்னன்னா வந்து வி மேக் சம் ஒன் ஃபேமஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முத்து, டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, பொட்டேட்டோ ஃபேஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு people have like online have made them famous. But once they become famous, we expect them to act accordingly to us. Like நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ, நான் எதை கரெக்டுன்னு நினைக்கிறனோ அதை தான் நீ வந்து பண்ணணும், பேசணும். அதுக்கு மீறி நீ பேசினா ஐ டெஃபினெட்லி கோயிங் டு ரோஸ்ட் யூ, புட் யூ டவுன், உன்னை பற்றி அசிங்கமாக பேசுவேன். இதுதான் நம்ம பண்ணுறோம். பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஏதோ அவங்க பண்ணது நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு, பாசிட்டிவ்லி ஒரு நெகட்டிவ்லி கோமாளித்தனமாக இருந்திருக்கலாம். தட்ஸ் ஹவ் வி மேட் தம் ஃபேமஸ். பட் அவங்களுக்கும் பர்சனலாக ஒரு பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்க முடியும். யூ கேனாட் ஜஸ்ட் ஹேட் தெம் ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட் அபைடிங் பை யோர் ரூல்ஸ் ஆர் யோர் மைண்ட் செட். ஸோ அதுவும் நம்மளும் மாற்றிக்கணும். திங்க் ட்வைஸ் பிஃபோர் மேக்கிங் அ ராங் பர்சன் ஃபேமஸ். ஈவன் இஃப் தே பிகம் ஃபேமஸ், ஒன்றும் அதில் பிரச்சனையே கிடையாது. வி ஆல் ஹாவ் தட் ஆப்ஷன். இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது, அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் அன்ஃபாலோ தெம், அன்சப்ஸ்கிரைப் தெம். ஒரே நாளில் வந்துட்டு 30K இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் 1 lakh போகிறாங்க, அதில் 200K போகிறாங்க. அதே மாதிரி 200K இருந்து 10K எடுத்துன்னு வர முடியும். அப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் சேஞ்ச். எஸ், தட்ஸ் இட். We'll catch you in next video. Tata, bye bye.